இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. வணக்கம் சார். வணக்கம். ஈரானை கொலை செய்ய போகிறான் சார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை கொல்றான் சார். ஈரானுக்கு சப்போர்ட்டாக யார் சார் இருக்கா? இந்தியா இந்தியா தான் சார் இருக்கு. ஈரானுக்கு ரஷ்யா சப்போர்ட் பண்ணுது, இந்தியா சப்போர்ட் பண்ணுது. யார் சார் சப்போர்ட் பண்ணுறா ஈரானுக்கு? யாருமே சப்போர்ட் பண்ணலையே. ரஷ்யா ஏற்கனவே போரில் இருக்குது. இந்த யுக்ரைன் போரில் இருக்குது. ஒருவேளை யுக்ரைன் போர் நடக்கலைன்னா ரஷ்யா இறங்கி இருக்கும். ரஷ்யா இறங்கியிருந்தா இவங்க போய் இப்படி மிரட்ட முடியுமா ஈரானை? ஆனால் எத்தனை இஸ்லாமியர்களை பாதுகாக்கிற நாடு ரஷ்யான்னு தெரியும் சார். யாராவது ஒருத்தவங்க ரஷ்யாவுக்கு நன்றி உணர்ச்சியோட ஒரு ஜமாத்தில் பேசியிருப்பாங்களா சார்? ரஷ்யாவுக்கு இந்தியா எத்தனை தடவை சார் ஈரானுக்கு சோறு அனுப்பியிருக்கு? இவங்க எல்லாரும் நினைக்கிறாங்களே சார், ஈரான்கிட்ட மிசைல் இருக்குது, ஆயுதம் இருக்குது, நாங்கள்லாம் அப்படியே துப்பாக்கி எடுத்து சண்டை போட்டுருவோம். டேய், சோறு வேணும்டா. இந்தியா தாண்டா சோறு அனுப்புச்சு ஈரானுக்கு இத்தனை நாளா. ஏன்னா ஈரான் பாலைவனம் சார், தண்ணியை சுற்றி அடைச்சிவிட்டான் சார். இப்போ தண்ணி பஞ்சம் வேற சார் அந்த ஊரில். ஆயுதத்தை வச்சு என்ன சார் பண்ணுவீங்க? அந்த ஊர் மக்களுக்கு சோறு கொடுக்கணுமே. அவங்க கோடவுன் கட்ட சொல்லி அன்னைக்கே நம்ம ஆளுங்க சொன்னாங்க. அவங்க அதை சரியாக கட்டலை. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, அந்த கப்பல் துறைமுகம்லாம் ரொம்ப ஓப்பனாக இருக்குன்னு. அந்த துறைமுகமே இந்தியா தான் சார் நடத்துச்சு. எத்தனை ஜமாத்தில் சார் அதை பேசுகிறாங்க? ஜபஹர் துறைமுகத்தை யார் சார் நடத்தினா? இவங்க திட்டிட்டு இருக்காங்களே, அதானி அம்பானின்னு ஏதோ திட்டுறாங்களே சார். அதானி தானே சார்? அதானி திட்டுறாங்களே சார். ஜபஹர் துறைமுகத்தை யார் சார் நடத்தினா? அதானி. அந்த துறைமுகத்திலேருந்து என்ன சார் போச்சு ஈரானுக்குள்ள? சோறு, கோதுமை வாங்கினோன்னா அவங்களாம் சாப்பிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அமெரிக்கா என்ன சார் சொல்லிச்சு? இந்தியா வெளியே போ, ஜபஹர் துறைமுகத்திலேருந்து சொல்லிச்சா? அதானி அங்கேருந்து துரத்துனாங்களா? நம்ம வெளியே வந்தோமா? அது பார்லிமெண்ட் வரைக்கும் எதிரொலிச்சு அதானி மேல பிரஷர் போட்டு, அதானி மூலமா மோடிக்கு பிரஷர் போட்டு 2 பேருக்கும் லிங்க்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கலையபரமே பண்ணது காங்கிரஸ். கரெக்டா? கரெக்ட். அது நம்ம என்ன பண்ணோம்? சரிப்பா வெளியே வந்துருப்பா, பார்லிமெண்ட்ல கத்துறாங்கப்பா, முஸ்லீம்கள் நம்மளுக்கு அகேன்ஸ்டாக போகிறாங்கப்பா, நீ ஜபஹர் துறைமுகத்திலேருந்து வெளியே வந்துருப்பா சொல்லிட்டோம். அதானி வெளியே வந்துட்டார். வெளியே கரெக்டாக ஒரு வாரத்தில் அங்கே பஞ்சம் வந்துச்சா இல்லையா? இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்களே சார், அதாவது விலைவாசி ஏற்றம். விலைவாசி ஏற்றம் ஏன் சார் வருது? பொருள்கள் உள்ளே வந்துகிட்டே இருந்தது, கோதுமை உள்ளே இறங்கிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஏன் சார் ஒரு கோதுமையோடைய விலை $1000 போக போகுது? மூட்டை இறங்கிக்கிட்டே இருக்கணும்ல. துறைமுகத்தில் இந்தியா கண்ட்ரோல் பண்ணிச்சு. அந்த துறைமுகத்தை இந்தியா கிட்ட இருந்து பிடுங்குச்சு காங்கிரஸ். அமெரிக்காக்காரன் காங்கிரஸை கண்ட்ரோல் பண்ணி நீ துறைமுகத்திலேருந்து வெளியே போனாங்க. நம்ம வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோடனே என்னாச்சு? அரிசி உள்ளே போகிறது நின்றுச்சு. அதாவது கோதுமை உள்ளே போகிறது நின்றுச்சு. கோதுமை உள்ளே போகலன்னொன்னே அந்த மக்கள் பசியில் வாடினாங்க. விலைவாசி ஏறிச்சு. ரோட்டில் இறங்கி மக்கள் புரட்சி பண்ணாங்க. புரட்சி பண்ணோன்னே ஐயோ புரட்சி பண்ணிட்டான் பத்தியா அப்படின்னு சொல்லி அப்படியே ஈரானுக்கு அகேன்ஸ்டாக திருப்பி விட்டான் மீடியா. ஏன்டா புரட்சி நடந்தது? ஜபஹர் துறைமுகத்தில் கோதுமை இறங்கிட்டு இருந்த வரைக்கும் புரட்சி இல்லைடா. இந்திய விவசாயிகள் அவங்க கோதுமையை இறக்கி அங்கே இஸ்லாமிய மக்களுக்கு சோறு போட்டு இருந்தாங்க. இந்தியான்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த ஹிந்துக்கள் விவசாயம் பண்ணி உங்களுக்கு சோறு கொடுத்தாங்க. நீங்கள் நல்லா சோறு சாப்பிட்டீங்க. ஆனால் எங்ககிட்ட இருந்து கோதுமை போகிறத வெள்ளைக்காரன் நிப்பாட்ட சொன்னால் அதை காங்கிரஸ் நிப்பாட்ட சொல்லிச்சு. பார்லிமெண்ட்டில் பிரச்சனையாகி நின்றுச்சு. முஸ்லீம்களுக்கு சோறு கிடைக்கல. இன்றைக்கி சோறு கிடைக்காதனால போராடுறாங்க. போராடுற மக்களுக்கு அகேன்ஸ்டாக இப்போ குண்டை போடுறான். இப்போ போர் நடக்க போகுது சார். போர் நடந்தால் அங்கே எத்தனை லட்சம் முஸ்லீம்கள் சாப்பிட்றான் சார். யார் சார் அவங்கள காப்பாற்றுவா? இத்தனை நாளாக அவங்க இந்த போர் நடக்காமல் தடுத்தது யார் சார்? நம்ம கோதுமை கொடுத்தனால அந்த நாடு பேலன்ஸில் இருந்தது சார். நம்ம இன்றைக்கும் அரிசியை கொடுத்துட்ருக்குறோம், கோதுமை கொடுத்துட்டு இருந்தோம் சார். நம்ம இவ்வளவு இந்துக்களை கொலை செஞ்சதுக்கு அப்புறமும் இந்த பங்களாதேஷுக்கு சோறு கொடுத்துட்ருக்குறோம் சார். புரிஞ்சுக்கணும் சார், நம்ம எவ்வளவு ஒரு நல்லவங்களாக இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம எவ்வளவு நல்லவங்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த இஸ்ரேல் அமெரிக்கா அவங்கள கொல்லுதே, அவங்கள தடுக்கக்கூடிய சக்தி சார் இந்தியாவை தொடர்ந்து இப்படி அவங்க எதுக்குறது கொஞ்சம் யோசிக்கணும். இந்த முஸ்லீம் தீவிரவாதிகளுக்கு பின்னாடி போய் இந்த முஸ்லீம் மக்களும் ஜமாத்து நின்றாங்கன்னா கடைசி அவங்க தான் சார் கஷ்டப்பட போகிறாங்க. நிச்சயமா. ஸோ வேர்ல்டு ஆர்டரில் ஒரு சேஞ்சை உருவாக்கணும் அப்படின்றதுல அமெரிக்கா குறியாக இருக்குது. அதற்கு தடையாக யார் இருக்கான்னு பார்த்தா இந்தியா இருக்குது. அப்போ இந்தியாவுக்கு குடைச்சல் தரணும் அப்படின்றதுக்கு தான்
பங்களாதேஷ்ல இருந்து சபார் துறைமுகம் வரைக்கும் பல விஷயங்கள் அமெரிக்கா பண்ணிட்டு இருக்கு. இப்போ பங்களாதேஷ்ல ஒரு ஆட்சி வந்திருக்கு. அந்த ஆட்சி இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இந்தியாவோட நட்புறவோட போனாங்கன்னா அது இந்தியாவுக்கும் நல்லது, பங்களாதேஷுக்கும் நல்லது. இல்லைன்னா அது உலக நாடுகளுக்கு கெட்டது, இந்தியா தப்பிச்சிரும் அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. தகவல்களை ரொம்ப தெளிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.